டயபெட்டிஸ்க்கு மெடிசினோ இன்சுலினோ போட்டால் லைஃப் லாங் கண்ணி பண்ணணுமாங்கிறதும் எல்லாரோட கொஸ்டினாக இருக்குது. டயபெட்டிஸ்க்கான மருந்துகளோ இன்சுலினோ அந்தந்த சர்க்கரை நிலையை பொறுத்து தான் உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பார். இப்போ உங்களுடைய சுகர் லெவல் அதிகமாகிவிட்டது, ஏதாவது உங்களோட உடம்பு பழக்க வழக்கம் சரியில்லை, அல்லது தூக்கம் சரியில்லை, அல்லது உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி நிலைமையில் சுகர் ஏறும்போது கண்டிப்பாக மாத்திரையோ இன்சுலினோ கொடுப்பாங்க. பட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி நீங்கள் டயட் கண்ட்ரோல் நல்லா பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுறீங்க, சுகர் நல்லா குறையும் போது மாத்திரையை குறைக்கவும் முடியும். அதனால தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். மாத்திரையை குறைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது அதுக்காக தான் மாத்திரை ஒரு தடவை மாத்திரை ஆரம்பித்தா லைஃப் லாங் மாத்திரை போடணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த உணவு பழக்க வழக்கங்கள், உடல் எடை, அதை பொறுத்து தான் அந்த நேரத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பொறுத்து தான் உங்களுடைய மாத்திரை மருந்துகள் தீர்மானிக்கப்படுமே ஒழிய ஒன்ஸ் இந்த மாத்திரை மருந்து போட்டாச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாத்திரை மருந்து தான் போடணுங்கிறதும் கிடையாது. இன்சுலினை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காக நம்ம இன்சுலின் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. சில நேரங்களில் கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் கொடுப்போம். சிலவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குது, ஒரு பாதிப்பு, கண் பாதிப்பு இருக்குது, ஒரு ஹார்ட் பாதிப்பு இருக்குது, காலில் ஒரு புண்ணு இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்சுலின் கொடுப்போம். அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்த பிறகு புண்ணு ஆறுனதுக்கப்புறமோ, ஹார்ட்டுக்கான பாதிப்பு இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமோ, கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கப்புறமோ இன்சுலினை நிப்பாட்ட முடியும். சில நேரங்களில் உடம்புல இன்சுலினே சுத்தமாக சுரக்கலை, டயபெட்டிஸ் இருந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்சுலினே சரியாக சுரக்கலை, எந்த மாத்திரை மருந்தும் நம்ம உடம்புல இன்சுலின் அளவை கூட்ட முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்சுலின் போடுறவங்க கண்டிப்பாக இன்சுலின் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி இன்சுலின் இல்லை, இன்சுலின் சரியாக சுரக்காதனால வெளியேந்து இன்சுலின் கொடுத்துக்கிறோம். இந்த வெளியேந்து கொடுக்கக்கூடிய இன்சுலின் தான் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. அந்த மாதிரி நேரங்களில் வேறு வழி இல்லை, இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணால் தான் சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும்.